வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் மெனி டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க. அதுலேயும் பர்டிகுலரா நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் என்ட்ரிஸ், அதாவது சரியான இடங்கள்ல நம்ம என்ட்ரி எடுக்கும் போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப சரியான இடம் அப்படிங்கிறது நம்ம எப்படி தேர்வு பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை பத்தி நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது ரீசெண்டா நான் எஸ்எம்சி கான்செப்டை பத்தி வீடியோஸ் மேக் பண்ணிட்டு வரேன். அதுல இந்த லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்றத நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். இந்த லிக்விடிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறது படிப்படியாக குறைத்து கொள்ள முடியும். ஓகே, இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது எஸ்எம்சி கான்செப்டில் ஒன் ஆஃப் த கான்செப்ட். அதுவும் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பற்றி பார்க்கணும். ஸோ இந்த லிக்விடிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எம்சி கான்செப்டை முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஓஎஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டராக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் லிக்விடிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்குது. அதாவது பை சைட் லிக்விடிட்டி அண்டு செல் சைட் லிக்விடிட்டி, ரெண்டு லிக்விடிட்டி இருக்குது. இதில் ஈக்குவல் ஐஸ் அண்டு ஈக்குவல் லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டு லிக்விடிட்டி கிராப்னா என்ன, லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்வது அவசியம். இதில் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். சரி, லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி வாங்குவீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குவோம் அப்படின்னா ஒரு 10 அல்லது 100 அந்த மாதிரி குவான்டிட்டி அல்லது லாட்ஸ் வாங்குவோம். இதுவே ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு பேங்க் சைடில் இருந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க மேக்ஸிமம் குவான்டிட்டிஸை வாங்குவாங்க. அதாவது கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுவாங்க அண்டு கோடிக்கணக்கில் தான் பை அண்ட் செல் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கணும். அதாவது நீங்கள் மார்க்கெட் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னாவே டீட்டெயில்டாக தெரியும். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ல எவ்வளோ பை ஆர்டர்ஸ் ஓப்பனில் இருக்குது அண்டு எவ்வளோ செல் ஆர்டர்ஸ் ஓப்பனில் இருக்குது, இது எல்லாமே ஒன் பை ஒன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வேல்யூம் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது பர்டிகுலர் ஸ்டாக்குகள் அப்படின்றப்ப ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்கும். ஆனால் இண்டெக்ஸஸ் அப்படின்னு வரும்போது, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது போன்ற இண்டெக்ஸஸ் வரும்போது வேல்யூம் ரொம்பவுமே ஹியூஜாக இருக்கும். அப்போ வேல்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க, அதாவது இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய பை ஆர்டர், அதாவது அதிகமான குவான்டிட்டி பை அண்ட் செல் பண்ணாலும் கூட ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதுலேயும் குறிப்பாக எந்த இடங்கள்ல அவங்களுக்கு அதிகமான பை ஆர்டர்ஸ் அண்ட் செல் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே அவங்களுக்கான ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சிம்பிள். அதாவது நம்ம பிஓஎஸ் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது பிஓஎஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படிங்கிறத பார்த்தோமா இல்லையா? இது லோ, இது ஹை, அப்புறம் ஹையர் லோ, எகைன் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையை எகைன் இந்த இடத்துல பிரேக் பண்ணுற இடத்த தான் நம்ம என்னன்னு சொன்னோம், பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த பிஓஎஸ் கான்செப்ட் பிரகாரம் இந்த ஹையை எப்போ இந்த ஹை பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணும். அதாவது இது ஹை, இது லோ, இது லோயர் ஹை. இந்த லோவை எகைன் எங்கே பிரேக் பண்ணுதோ அதை ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆகிற இடங்கள்ல என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
அதாவது ப்ரீவியஸ் ஹை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து மார்க்கெட் பிரேக் ஆகும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும். அண்ட் ப்ரீவியஸ் லோ இருக்கிற இடங்கள்ல வந்து அந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத கான்செப்ட். அல்லது அந்த லெவலை பிரேக் பண்ணலாம், அல்லது அந்த லெவலை டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா? அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக்கும் பண்ணலாம், அந்த ஹைட்டை டச் ஆகிட்டு ரிவர்சலும் ஆகலாம். ரெண்டு விதமான வாய்ப்புகள் அந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கலாம், அல்லது ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கலாம். அதாவது நான் சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரே சைடில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பை ஆர்டர் வந்து இந்த ஹைக்கு மேலே, அதாவது இதுதான் ஹை, இந்த ஹைக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா பை ஆகிற மாதிரி ஓப்பன் ஆர்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அல்லது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஹைல டச் ஆகிட்டு கேண்டில் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட டச் ஆகும்போது ஓப்பன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஹைக்கு மேலே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஸ்எல் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிலர் பை ஆர்டரும் கொடுத்துருக்கலாம், சிலர் எஸ்எல் ஆர்டரும் கொடுத்துருக்கலாம். அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுன்றத அவங்க யோசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல ஓப்பன் ஆர்டரோ அல்லது எஸ்எல் ஆர்டரோ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி ஏரியாக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லிக்விடிட்டி ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது ஒரு லோ ஏரியாகிட்டேயோ அல்லது ஒரு கேண்டிலோட ஹை ஏரியாகிட்டேயோ வந்து எப்போவுமே ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கும்போது ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணுறதுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு ஏரியாக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லிக்விடிட்டி ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எப்போவுமே மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடியவங்க உள்ளே வராங்க அப்படின்ற சமயத்தில் எங்கே மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் இருக்குதோ அந்த ஆர்டர்ஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆகும். எப்பவுமே வந்துட்டு லிக்விடிட்டி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து கொண்டு போய் அங்கிருந்து தான் ரிவர்சலோ அல்லது பிரேக் அவுட்டோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம லிக்விடிட்டினா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது பை சைடு லிக்விடிட்டி அண்டு செல் சைடு லிக்விடிட்டி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த பார்த்தோம். அது வந்து சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஏரியாவில் வந்து நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன். அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஈக்குவல் ஹை எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் ஹை கிட்ட வந்துட்டு இங்கே பை சைடு, அதாவது இந்த லெவலை பிரேக் பண்ணி போகுன்ற மாதிரி நிறைய பேர் ஆர்டர்ஸ் இங்கே பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது வந்து பை சைடு இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ செல் சைடில் இங்கே ஒரு லோ ஏரியா இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி இங்கே மூவ்மெண்ட் ஆச்சு. மூவ்மெண்ட் ஆகிட்டு இங்கிருந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பை சைடு ஆகட்டும் செல் சைடு ஆகட்டும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வர்றதை நீங்கள் நோட் பண்ண முடியும். இந்த ஒரு ஏரியாலேயே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பை சைடு அண்டு செல் சைடு லிக்விடிட்டி அப்படின்றதுக்குண்டான அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ வச்சு பை சைடு லிக்விடிட்டினா என்ன, செல் சைடு லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதில் லிக்விடிட்டி கிராப்னா என்ன, லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. லிக்விடிட்டி ஸ்வீப்னாலும் சரி கிராப்னாலும் சரி அந்த ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கிளியராக தெரியும். பெரும்பாலும் இந்த மாதிரி லிக்விடிட்டி கிராப்பு ஸ்வீப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் அல்லது 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறது பெட்டர். இப்போ நான் சென்செக்ஸில் வந்து ஒரு 5 மினிட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன். இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த ஹை கிட்ட கேண்டில் வந்துட்டு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஆன மூமெண்ட் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லலாம், அல்லது லிக்விடிட்டி கிராப் அல்லது ஸ்வீப்னு சொல்லலாம். அதாவது கிராப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே கேண்டிலாக சடனாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறத வந்து கிராப்னும், அதே ஏரியாவில் வந்து மல்டிபிள் கேண்டில்ஸ், அதாவது ஒரு ரேஞ்ச் மாதிரி இந்த இடத்துல வந்து
ரெட் கேண்டில் வர்றது திரும்ப கிரீன் கேண்டில் மேலே வர்ற மாதிரி, இந்த மாதிரி ரெட் கேண்டில் வர்றது திரும்ப கிரீன் கேண்டில் மேலே வர்றது. ஸோ அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்வீப்னு சொல்லுவோம். அதாவது கிராப் நடக்கிற இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட் நடக்கும். இதே ஸ்வீப் நடக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு கேண்டில மட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு லிமிடெட் குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இங்க கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர்ஸை பொறுத்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் மட்டும் இங்க கொண்டு போயிடுவாங்க. ஆனா எகைன் திரும்ப இதே ஏரியால கேண்டில் மேல கீழே மூவ்மெண்ட் ஆகும்போது எகைன் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட் லெவல்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அவங்களால எவ்வளோ ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 10 கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப யாராவது இந்த இடத்துல வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கிருந்து கிரீன் கேண்டில் வரும்போது பை சைடில் போகும் பை ஆர்டர் போடுவாங்க. எகைன் ரெட் கேண்டில் வந்தது அப்படின்னா செல் சைடில் போகும்னு செல் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பொறுமையா இருந்து இங்க ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சடனா மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் அதுக்கப்புறமா கொண்டு போவாங்க. சடனா கொண்டு போறத வந்து கிராப்னு சொல்லுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாதிரி டவுன் சைடில் கொண்டு போயிட்டு அப்புறம் சடனா இறக்கிடுவாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்வீப்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு லிக்விடிட்டி கிராப்புக்கும் ஸ்வீப்புக்கும் இடையேயான ஒரு வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹை கிட்ட வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி போற மாதிரி போயிட்டு எகைன் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லோ கூட ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ஒரு லோ ஏரியால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த லோவை வந்து பிரேக் பண்ற மாதிரி போயிட்டு இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லோஸை வந்து மார்க் பண்ணுறேன். அதாவது இங்கே ஒரு லோ இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோ கிட்ட எகைன் இங்கே மார்க்கெட் வரவும் இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் போயிட்டு எகைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் மூவ்மெண்ட் ஆயிருக்குது. இதை வந்து நம்ம லிக்விடிட்டி கிராப்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறமா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. எகைன் வந்துட்டு மேலே போகுது, கீழே வருது, எகைன் மேலே வருது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரேஞ்ச் மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லாக டவுன் சைடில் கொண்டு போயிட்டாங்க. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே ஹையை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் ஆனாலும் கூட எகைன் திரும்பவும் வந்துட்டு இங்கே ஹையை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல டவுன் சைடில் மூவ்மெண்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் கேண்டிலே வந்துட்டு சடனாக கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் வந்துட்டு மல்டிபிள் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்வீப்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை அந்த சைடில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத விஷயம். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். லிக்விடிட்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. லிக்விடிட்டி அப்படிங்கிறது அந்த ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸ்வீப் அல்லது கிராப் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேக் பிரேக் அவுட். அதாவது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் கொண்டு போகிறது தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அல்லது கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டினா என்ன, பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டினா என்ன, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாம் வச்சு அங்கே எப்படி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து லிக்விடிட்டி எப்படி கலெக்ட் ஆகுது, எப்படிலாம் வந்துட்டு ட்ராப் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஏரியாவில், அதாவது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோ வர்ற ஏரியாக்களில் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதாவது கேண்டில்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் வைக்குதா, ட்ரெண்டு கன்னியூ ஆகுதான்னு பார்த்து தான் என்ட்ரி ஆகணுமே தவிர ஈக்குவல் ஹைஸ்ட்டை வந்து என்ட்ரி ஆகிறது ஹைலி ரிஸ்க்கு. ஒரு ரீடெஸ்ட் அதாவது ரிவர்சல் ஆகிற இடங்கள்ல வந்து ஒரு லோல என்ட்ரி எடுக்கிறது எப்பவுமே நல்லது. பை பண்ணும்போது ஹையில் போய் எடுக்கிறதும் செல் பண்ணுறது லோவில் போய் எடுக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ எந்த சைடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வரும்போது அந்த ஒரு ஏரியாவில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபர் சைடில் நீங்கள் இருந்துக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறத வந்து மேஜராக நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். அல்லது இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறமா அந்த சைடில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். அதாவது எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதோட கான்செப்டே என்ன அப்படின்னா, இந்த எஸ்எம்சி கான்செப்டே என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எந்த டைரக்ஷனில் மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்களோ
அதே டைரக்ஷனில் நம்மளும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறது தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட். அப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் இங்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களா டிசைட் பண்ணி பை சைடில் என்ட்ரி எடுக்கிறத விட ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போ அல்லது கிராப்போ நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். அதாவது இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டை டவுன் சைடில் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி எடுத்து டவுன் சைடில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்னாவே இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறத இதோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி அல்லது கிராப் நடக்குதான்னு பார்த்து மார்க்கெட் எந்த சைடில் போகுதுன்றதை டிசைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியும். அண்டு பிஓஎஸ் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் வந்துட்டு இன்னும் ப்ராப்பர் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும் அண்டு லிக்விடிட்டியை பயன்படுத்தி இன்னும் ப்ராப்பரான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்த ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோஸை வந்து நம்ம டெக்னிக்கலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம மெனுவலாக மார்க் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்தி லோஸ் அண்ட் ஹைஸ் எல்லாமே எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அண்ட் என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கூட என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட்டை அந்த லிங்கை பயன்படுத்தி தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் அவங்க கூட ஷேர் பண்ண என்னுடைய நாலேஜ் வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது தான். ஸோ அதனால் நீங்கள் பிளைண்டாக என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் அண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறது பெட்டர். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிக் கொடுத்த தகவல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.